யார் எப்படி பிறக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, அவர்கள் சமுதாயத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். பிறகு ஏனப்பா அந்த சிறுவர்கள் தங்களை தாழ்ந்தவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள்? அந்த பாகுபாட்டை எப்படியப்பா நீக்குவது? காலம் அதை நீக்கும். அனைத்து சமூகத்தில் இருந்து உயர்ந்த குணவான்கள், சமுதாயத்தை வழிநடத்தப் போகும் சிரேஷ்டர்கள் நிச்சயம் வரத்தான் போகிறார்கள். அப்போது இந்த பாகுபாடு நிச்சயம் நீங்கிவிடும். உடலுக்கு புறத்தில் அணியும் பூணுலை விட அகத்தில் இருக்க வேண்டிய சமநோக்கு சிந்தனையும் அனைவரையும் கை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் பரோபகாரமும் தான் மனிதர்களுக்கு முக்கியம் என்பதை வருங்கால சமுதாயம் புரிந்து கொள்ளும். அதற்கு ஒரு அடையாளம்தான் பிறப்பை வைத்து மனிதர்களை பிரிக்கிறார்களே என்று உன் உள்ளத்தில் ஒரு சிறு தீ கொழுந்து விட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஜுவாலையாக மாறி சாதி மத பிரிவினைகளை நிச்சயம் எரித்து சாம்பலாக்கும். உன்னுடைய இந்த முற்போக்கு சிந்தனை நிச்சயம் இளைய சமுதாயத்தை வழிநடத்தும். நீ ஒரு அந்தண குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அனைவரும் பெருமாளுக்கு முன்னால் சமம் என்ற உயர்ந்த தத்துவத்தையும், துவண்டு கிடக்கும் தாழ்ந்த சமூகத்தின் நண்பனாக அவர்களின் தோள்களில் கையிட்டு நல்வழிக்கு அழைத்துச் செல்லும் வழிகாட்டியாகவும் நீ மாற வேண்டும். மதத்திலே மாபெரும் புரட்சியை செய்தான் என் மகன் ராமானுஜன் என்று நான் பெருமிதம் கொள்ள வேண்டும். ராமானுஜா, இதை நீ செய்வாயா? நிச்சயம் செய்வேனப்பா. அனைத்து சாதியினரும் கைகோர்த்து கொண்டு ஆனந்த கூத்தாடப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை சாதிப்பதற்கான மன உறுதியை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி ராமானுஜா. ஆனால் அதற்கு மன உறுதி மட்டும் போதாது, உடல் உறுதியும் அவசியம். உடல் உறுதியாக இருந்தால்தான் நோய் நொடியின்றி நாம் நினைத்ததை சாதிக்க முடியும். புரிகிறதப்பா. குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த என் மனதை தாங்கள் தெளிவுபடுத்தி விட்டீர்கள். இனி அமுதுண்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சென்று அமுதுண்கிறேன். நல்லது, சரி.